ஹாய், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பல வருஷம் பிளான் போட்டு இன்றைக்கி தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு தான் போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நாளைக்கு காலையில் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறது தான். நான் எங்கே போக போகிறேன் எல்லாமே வீடியோவில் போக போக சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு காலையில் கிளம்புற மாதிரி தான். ஏன் நாங்கள் இன்றைக்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவள் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எல்லாருமே ஒரே டைமிங்க்கு கிளம்புறது தான். இல்லைனா நான் இங்கே வந்துட்டடி நீ அங்கே வந்துட்டடி அப்படி சொல்லிட்டு டிலே ஆகிடும். அதனால தான் இந்த பிளான் பண்ணோம். அதனால் நாங்கள் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக போகிறோம். போக போக நான் எங்கே போகிறேன் என்னென்ன இன்றைக்கி பண்ணுறோம் எல்லாமே இந்த விலாகில் வரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? நல்லா மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் ஹரி வீட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் ஹரி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அவங்க வழியிலே எங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம டின்னர் இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நைட் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக கதை பேசிட்டு அப்படியே நாங்கள் என்னென்னமோ பேசினோம். ரொம்ப நாள் கழித்து நிறைய பேசிட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங் எல்லாருக்கும். அப்படி நாங்கள் மார்னிங் எழுந்து குளித்து எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வந்துட்டோம். கீழே ஹரியோட அம்மா நல்லா டிஃப்ரெண்ட்டாக மார்னிங்கே எங்களுக்கு ஃபுட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுட் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக, எப்போவுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா விஜயோட வீட்டில் அன்றைக்கி கெடா வெட்டு போல். பட் அவளுக்கே அது தெரியல, அது பெரிய இஷ்யூ இல்லை. பட் அவங்க எங்ககிட்டயும் இது பண்ண முடியாமல் அங்கேயும் இது பண்ண முடியாமல் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அவங்களுமே கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா ஜாலியாக பேசிட்டு ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த நைட் ஸ்டே மாதிரி பண்ணுறது ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எப்போவுமே நான் தான் அங்கே போகணுன்னு ரொம்ப சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன். ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இன்றைக்கி தூங்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து இவளுங்க எல்லாம் தூங்கிட்டாளுங்க நல்லா. நானும் ட்ரை பண்ணுறேன், தூக்கமே வரல. ஒரு ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரத்தில் தூங்கி எழுந்துட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேக்கப் ஆகிட்டு நாங்கள் அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா, சரின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு உட்காந்துட்டோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு வயசும் உட்காந்துட்டு சரி ஹரி கேக் பண்ணியிருந்தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி கார்ட்ஸ் ப்ளே பண்ணலான்ட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக விஜய் வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களும் ஹரியோட அம்மா அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் ஹஸ்பண்டும் வந்தாங்க. வந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் எங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் காரில். கிளம்பியாச்சு எல்லாரும். பாருங்க இதுக்கு வாட்டர் கேன் வேலை இல்ல. அந்த வாட்டர் கேன் வேலை இல்ல. நீ கேவலமா இருக்கறடி. ஹலோ. இல்ல அப்ப மாத்திக்கலாம். கம்ஃபர்ட்டபிள். ஹாய் गाइस, நாங்க 6 மணிக்கு பிளான் பண்ணி 11 மணிக்கு வந்திருக்கோம். ஆமா, 10:30 மணி கொண்டு போய் சேர்த்து 10:20. ஆமா. ஸ்டார்டிங்கே நாங்கள் அந்த வைபோட சாமியோட வைபோட போகலான்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு பாடிட்டே அப்படி நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அங்கே இங்கேன்னு ட்ரிப் பிளான் பண்ணி கடைசியாக நாங்கள் போன பிளேஸ் வால்பாறை தான் நாங்கள் எல்லாருமே போகிறோம். வால்பாறை போட்டு அங்கேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறோம். அது செகண்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். இது பார்ட் 1 வீடியோ தான். பல வருஷம் சொல்லிகிட்டே இருந்து ஃபைனலி நாங்கள் இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். அப்படி நாங்கள் பொள்ளாச்சி போக போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெயின் வந்துருச்சு. சூப்பராக கிளைமேட் எல்லாம் வேறு லெவலாக மாறிடுச்சு. நான் கூட நினச்சேன் நம்ம போகிறப்பெல்லாம் இந்த சன் கெடுத்துடுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். போக போக பாருங்கள். அப்படி நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸ் போக போக கொஞ்சமாக வெயில் அடித்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல். ஓகே இன்றைக்கும் வெயில் தான் வரும் போல் அப்படின்னு பார்த்தா இந்த வியூ பாயிண்ட் கிட்டே நிறுத்தி ஃபோட்டோஸில் எடுத்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவே ரெயின் வந்துடுச்சு.
ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள்லாம் நிறைய ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்து டிலே ஆனாலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு ஹெவன்லி ஃபீல் தான். மேலே ஏறும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஒரு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபாகுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. அப்படி நிறைய அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பாட் போனோம். அங்கே போயிட்டு எல்லோரும் மேகி சாப்பிட்டோம். நிறைய பேர் வந்து எக் மேகி, அப்புறம் வெஜ் மேகி, அப்புறம் பிளைன் மேகி இந்த மாதிரி வரல பார்த்தியா? ஏன்னா நீ எந்த மரத்தையும் நீங்கள் விட்டு அந்த மனு ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த ட்ரீ அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிந்து வந்து டாட்டா, அங்கே வந்து டாட்டா ஃபோட்டோ நிறைய கடையில் இது பண்ணாங்க. அதை பற்றி ஏதோ ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஹரி வந்து சொல்லிகிட்டு இருந்தா, எப்படி உனக்கு இந்த ஜிகே அப்படி சொல்லிட்டு. சோழன் டேம்ல ஃபிஷ் இருக்குன்னு சொல்கிறான், அதனால தான் நான் வேண்டாம் சொல்லிட்டேன். நைட்டு சாப்பிடணும். இப்போ ப்ரான் வாங்கி வச்சுட்டா நைட்டு ஃபிஷ்ஷு. இப்போதைக்கு நாங்கள் வயிறு கொஞ்சம் எம்டி பண்ணி வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, சாப்பிட்டா அப்போ சாப்பிடுவோம். துர்கா நான் ஆமாம், நான் இப்போ 2 days நான் வந்து டயட் பிளான் இல்லவே 2 வாரம் டயட். அப்படி வந்து நாங்கள் நிறைய அங்கேயே உட்காந்து நிறைய பேசினோம். அந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக அங்கே பேசிட்டு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்துருச்சா, அப்படியே நாங்கள் ஒன்று ஒன்றா வந்துச்சு. ஒன்று ஒன்று எல்லாமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். வந்துருச்சு. இந்த என் ஃபோனு உன்னோட ஃபோட்டோஸ் வந்து எது நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்கள் புக் பண்ணியிருக்க ரெசார்ட் வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் பார்த்துட்டேன். அவங்க வந்து நிறைய இந்த அட்டை சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். அதை பற்றி வந்து அது கடிக்கிறத பற்றி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நாங்கள் வந்து ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். எல்லாரும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க. நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணி ஆகணும். ஆமாம், இங்கே மேலே பாருங்க, செம்ம ரெயின் வந்துட்டுருக்கு. நாங்கள்லாம் வந்து செம்ம டயர்டில் இருக்கோம். காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நம்ம 10 மணியா? 10 மணிக்கு கிளம்பணும். ஆனால் நாங்கள் வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். சவுண்டு கம்பெனி. ஓகே, இப்போ நம்ம வந்து ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அப்போ நாங்கள் அப்போ குளிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு குளிக்கல, அவங்க வந்து வீர சாகசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூணு பேர் நின்று பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் தான் வரி குட்டி கீழே வந்துருவாங்க. துர்கா பார்த்தா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, நான் கட் பண்ணிடுவேன். அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரூம் போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக ரெயினில் சரியான ரெயினிங்க. இதுதான் வந்து ரியலாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இந்த ரெசார்ட்டில். இது ஒன்று நாங்கள் புக் பண்ணியிருக்க ரெசார்ட் பற்றி சொல்லணும்னா, ரெசார்ட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களால் குளிக்க முடியல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அட்டைப்பூச்சி, கீழே போனாலும் ஏறுது. என் ஃப்ரெண்டோட காலில் கூட ஏறிடுச்சு. அவளுக்கே தெரியாமல் ஏறி அவள் அலறி, நான் அவளுக்கு மேலே அலறி,
ஒரு மாதிரி பயந்துட்டோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அப்படி தான் போச்சு. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அவங்கவுங்க ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம். அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோதான். பாய்.